அதான் தல இது காலேஜ்ல ஃப்ரெண்டு லவ் சொல்லவே இல்ல. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. அவங்களுக்கு இப்போ குழந்தை இருக்குது. என்ன தல சொல்றது? பிரேக்கப்ன்ற நீ எனக்கு அந்த பொண்ணுட்ட காதலே சொல்லாம அப்புறம் எப்படா பிரேக்கப்? எனக்கு புரியல. என்ன பண்றதுன்னு தெரியல தல. அதான் தல உன்கிட்ட ஐடியா கேட்கலான்னு சொன்னேன். முப்பொழுது முன் கற்பனைகள் மூதேவி. அந்த புள்ளைட்ட காதல் சொல்லி தொலைஞ்சிருந்தா தானே அந்த புள்ள காதலிச்சிருக்கும். அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிருக்கும். அந்த புள்ளை குழந்தைய பிறந்துருச்சா? ஆமா தல. பையன் நீ என்ன பண்ணு, பேசாம அந்த பையனுக்கு மொட்டை போடுவாங்களோ உன் மடியில வச்சு மொட்டை போடுறதுக்கு எதனா பிளான் பண்ணி போய் பேச அந்த பொண்ணு கிட்ட. என்ன சொல்லாமா வேண்டாமா? என்ன மொட்டை போடுறதுக்கு உங்க பையனை கொடுங்க மடியில வச்சுக்கிறேன். காது குத்தும் போது நான் வேணா வாழைப்பழத்தை வாயில திணிக்கிறேன்னு சொல்றியா? இது லாங்குவேஜ் பேரியர் நமக்கும் அவங்களுக்கும். அவங்களுக்கு சொன்னா புரியாதுன்னு விட்டுட்டேன் தல. என்ன லாங்குவேஜ் அவங்க? அவங்க தெலுங்கு. நான் சொல்லி தரேன். எனக்கு தெலுங்கு தெரியும்டா. சொல்லுங்க. నువ్వంటే నాకు చాలా ఇష్టం. నువ్వంటే చాలా ఇష్టం. தல இது சொன்னா எங்க ஹஸ்பண்ட் எதுவும் சண்டைக்கு வந்துட மாட்டாரு. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா அவர் கண்டிப்பா சண்டைக்கு தான் வருவாரு. சரி, இப்ப இன்னொரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு பேச மாட்டேங்குது. எப்படி பேசுறது? நான் இன்ஸ்டால நான் போடுற ஸ்டோரிக்குலாம் லைக் போடுறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்ப நீ ஸ்டோரி போடுற, நான் அத லைக் பண்ணனா நான் உன்னை லவ் பண்றேன்னு அர்த்தமா? ஆனா நான் இப்ப எது பண்ணாலும் அமைய மாட்டேங்குது. அதனால தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீ அமைய மாட்டேங்குது, பக்கத்து வீட்டு பொண்ணு சமைய மாட்டேங்குதுன்னு பேசுறது முதல்ல விடு. உங்களுக்கு என்னப்பா கல்யாணம் ஆகி பிடிச்ச அதனால திமிர்ல பேசுறீங்க? அதனால இப்ப எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படி இருக்குது.